வணக்கம். ஜெய் வாசவி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் மஹஸ்தீஸ்வராய நமஹ. திருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் எங்க மீனால் சொக்கநாதருக்கும் அனந்த கோடி வணக்கம். இன்னைக்கு அஷ்டமி திதிங்க, மதுரை அஷ்டமி சப்பரம். இன்னைக்குதான் அவ்வளோ விசேஷம், உலக புகழ். உத்திர நட்சத்திரம், சித்த யோகம், சங்கரன் கோவில் கோமதியம்மன் புஷ்ப பாவாடை எல்லாம் 3:45 நாளிகைக்கு இன்னைக்கு எல்லாமே சுபம் சுபம் சுபம்னே வருது. அஷ்டமி நவமி இதை நாம கவனிக்கணும். மொத்தம் ஒரு மாசத்துக்கு 27 நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமின்னு திதிகள் இருக்கு. தேய்பிறை 15 திதி, வளர்பிறை 15 திதி. இந்த அஷ்டமி திதியும் நவமி திதியும் போய் சிவபெருமான் கிட்ட கோரிக்கை வச்சதான். இந்த அஷ்டமி நவமியில யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த நாராயணனை பார்த்து, என்ன செய்யலாம் பிரபு, நீதான் சொல்லு அப்படின்னு சொல்ல நாராயணர் சொன்னாரா, நான் நவமி திதி அப்பதான் ராமனா அவதரிப்பேன், உலகம் கொண்டாடு. அஷ்டமி திதி அப்போதான் கிருஷ்ணரா அவதரிப்பேன், உலகம் கொண்டாடு. நம்ம பார்வதி தேவி சும்மா இருப்பாங்களா? சொக்கனும் மீனாளாக அஷ்டமி சப்பரத்துல எழுந்தருளி உலகத்துல இருக்கிற அத்தனை கோட்டி ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் நாயகியா இன்னைக்கு வீதி வளம் வராங்க. நாம மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுறோமா? உலகத்துல இருக்கிற ஒரு அணுல இருந்து சகல விதமான ஜீவராசிக்கும் காத்து தண்ணி மூலமாக எல்லா வளங்களையும் நலங்களையும் நல்கும் அஷ்டமி சப்பரம் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நாம போன வாரமே அகஸ்தியரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அந்த படத்தை பத்திய விளக்கம் இன்னைக்கு தான் கொடுக்கிறோம். அந்த அகஸ்தியரும் லோபாமுத்ரா உட்கார்ந்து இருந்தாங்கல்ல ஒரு படத்துல, திருமண கோலத்தோட. அதுல என்னங்க விசேஷம்? காசி மகாராஜாவோட பொண்ணு லோபாமுத்ரா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அகஸ்தியர் பொதிகைக்கு வர்றாங்க. அங்க இருக்கிற யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், தேவர்கள் என்ன சிவபெருமானோட தவ புதல்வன் நம்முடைய அகஸ்தியன் கும்பமுனி. மித்ரனும் வருணனும் இணைந்த கலவைதான் வசிஷ்டரும் அகஸ்தியரும் குடத்துல இருந்து பிறந்தாங்க. மித்ரன்னா யாரு? சூரியன். வருணன் தண்ணி. அப்ப என்ன, அங்க தண்ணியும் சூரியனும் சேர்ந்தா ஒரு வெப்பம், ஒரு உஷ்ணம். அங்க ஜனிச்ச குழந்தைதான். ஒரு குடத்துல அவங்க இணைஞ்சப்போ கும்பமுனியா இவரும் வசிஷ்டரும் அவதாரம் பண்ணாங்க. அதனால தேவ குழந்தையான அகஸ்தியருக்கும் தேவர்கள் எல்லாரும் வந்து அந்த திருமண காட்சியை பார்க்கறாங்களாம். அந்த அபூர்வமான படத்துல நிறைய தெய்வீக விஷயங்கள் மறைமுகமா சொல்லப்பட்டிருக்குங்க. திருமையச்சூர் லலிதா தேவியை பத்தி அடிக்கடி சொல்வேன், மறந்தாதானே நினைக்க. திருமையச்சூர் லலிதா தேவி, அவங்க எப்படி திருமையச்சூர் லலிதா தேவிக்கு இவ்வளவு ஒரு பிரசித்தி? இப்ப சேலம்னா எல்லாரும் பட்டக்கோயிலும் சொல்லுவோம். அங்க இருக்கிற நாராயணர் லக்ஷ்மியும் எல்லா சாமியும் போல அவங்களும் இருப்பாங்க. ஆனா அந்த பட்டக்கோயிலுக்கு எதிரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அங்க உள்ளேயே போக முடியாது எப்பவும். அது ஒரு துணை கோவில் தான். ஒரு பெருமாள்னா கெடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்கல்ல. இந்த பட்டக்கோயில் ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு பிரசித்தி. அது மாதிரி பேரளம் பக்கத்துல இருக்கிற திருமேச்சூர் மேகநாத சுவாமி கஜபிருஷ்ட விமானம். ஆனா லலிதா தேவிக்கு தான் அங்க அதிக சக்தி பிரபல்யம். நாம மாசி அஷ்டமி, வைகாசி பௌர்ணமி, புரட்டாசி விஜயதசமியில நெய்க்குளம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நாம் இது ஒரு வகுப்பை எடுத்திருக்கோம். ஆனா இப்ப நிறைய அன்பர்கள் மறுபடியும் இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால சிம்பிளா அந்த நெய்க்குளம் எதுக்காகன்னு சொல்லி ஒரு
லைன் பார்த்துடலாம். பண்டாசுர வதோச்சிப்த சக்தி சேனா சமன்விதா பண்ட சைன்ய வதோச்சிப்த பாலா விக்ரம நந்திதா. எவ்வளவோ அசுரர்கள் எவ்வளவோ பண்ட பண்டையா, நம்ம சொல்றோம்ல பண்டல் பண்டலா, அந்த பண்ட பண்டையா அசுரர்களை சம்காரம் பண்ணாங்களாம். நாம ஒரு தரம் பார்த்திருக்கோம். லலிதா தேவியோட இடது கையில இருக்கிற கரும்புல இருந்துதான் ஸ்ரீராஜா மாதங்கி வந்தாங்க. முதுகுல இருந்து வாராகி வந்தாங்க. கை அங்குல்யாபரணம் மோதிரத்துல இருந்து சம்பத்கரி வந்தாங்க. உடம்புல இருந்து பாலா திரிபுர சுந்தரி வந்தாங்க. இப்படி சொல்றோம்ல, அத்தனை தேவதைகளோடையும் பூத கணங்களோடையும் அந்த பண்ட சைன்யம் அழிவுபடும்படி தேவி அற்புதமான திருவிளையாடலா எல்லா துன்பத்தை போக்கி தேவர்களுக்கு இன்பத்தை கொடுத்தாச்சு. சில சமயம் நாம ஒரு பண்டிகையோ கல்யாணமோ பண்ணோன்னு வைங்க, ஒரு அலுப்பு இருக்கும். சாப்படா அப்படின்னு உட்கார மாட்டோமான்னு தோணும். தேவியோ தசமகா வித்யா தேவிகளா அவதாரம் பண்ணி நிறைய சாதிச்சுட்டாங்க. எல்லாமே தேவிக்குள்ளதான் அடக்கம். ஆனா நிறைய சாதிச்சுட்டாங்க. அசுர சம்ஹாரம் பண்ணி ஓங்கி போயிட்டாங்க. அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த ரௌத்ர இன்னும் தனியில. தேவர்கள் பாக்குறாங்க, எப்படியாவது அம்பிகையை சாந்தப்படுத்தணும். சிவன் பார்வதி, பிரம்ம சரஸ்வதி, லக்ஷ்மி நாராயணன், 30 தேவர்கள் என்னென்னமோ மந்திரங்களை சொல்லி பாக்குறாங்க. எதுக்கும் அம்பாள் மசியில. அப்புறம் என்ன பண்றாங்க, அப்படியே மணக்க 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 சக்கரை பொங்கல். தேவிக்கு ரொம்ப பிரீத்திங்க. இந்த சக்கரை பொங்கலை கொண்டு வந்து அம்பிகையோட கருவறை இருக்கும். அதுல அம்பாள் வந்து லலிதாசனத்துல அர்த்த பத்மாசனம் கூட வச்சுக்கலாம், உட்கார்ந்துருப்பாங்க. அதை தாண்டி விக்கிரகங்கள் வைக்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல சுமார் ஒரு 8 அடியாவது இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு சக்கரை பொங்கல் குளம், அதுக்கப்புறம் புளி சாதம், கனி வகைகள், அதுக்கப்புறம் தயிர் சாதம். குட்டான பிரீத மானச சொல்றோம் இல்ல லலிதா சகஸ்ரநாமத்துல, அது மாதிரி 3 குளம் அங்க இருக்கும். ஒண்ணுல சக்கரை பொங்கல், ஒண்ணுல புளி சாதம் கனி வர்க்கங்கள், ஒண்ணுல தயிர் சாதம். சுட சுட சக்கரை பொங்கல் இருக்கும்போது அதுல டின்னா நெய்ய கொண்டாந்து ஊத்துவாங்க. அந்த சூடான சக்கரை பொங்கல்ல நெய்ய ஊத்தும் போது என்ன ஆகும், அப்படியே கண்ணாடி மாதிரி பல பல பலாங்கும். அந்த பல பல பலான்னு கண்ணாடியில தேவி அலங்காரம் பண்ணி தேவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அம்பா அவங்களோட முகத்தை பார்க்க சொல்றாங்க. ஏன் அம்மா கொஞ்சம் பாரு உன் முகத்தை. நெய்க்குளத்துல தன்னைத்தானே ரசிக்கிறாள் லலிதை. அவங்களுடைய தலை முடிகள் 2 எட்டி பார்த்து, அப்பா என்ன அழகா இருக்கேன்னு. அம்பிகையோட ரௌத்ரம் தனிய அவங்களோட முடிகள் கூட ஒத்தாசை பண்ணதான். அப்படியா? ஆமா, உன்னோட வில் மாதிரி புருவம் இருக்கு பாத்தியா, அது மன்மதனோட கரும்பையே தொக்க வச்சுடும். நீ தேவர்களை எவ்வளவு கனிவா பாக்குற பாரு. கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு அம்மாவுக்கு. கண்கள் மெல்ல சிரிக்குது. பாரு உன் கண்ணு 2 நீலோத்பலம் மாதிரி இருக்கு. உன் உதட பாரு மாதுளம் பூ மொக்கு மாதிரி இருக்கு. உன் மூக்கு பாரு எள்ளு பூ நாசிமா அப்படியே நாசி உனக்கு. உன் காதுல நீ போட்டிருக்கிற நவரத்தினங்களாலான குலைகளால உன் கண்ணங்கள் ஜொலிக்குது தாயே. அப்படியா? சிரிக்கும் பொழுது அம்பிகையோட முத்து பற்கள் வருதான். தேவர்கள் எல்லாம் போற்றி புகழ் பாடுறாங்க. அம்பாலோட உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாதாதி கேசம் வரைக்கும் வர்ணிக்கிறாங்க. அத்தனையும் நெய்க்குளத்துல அம்பிகை தன்னைத்தானே பார்த்து ரசிச்சுட்டு சொல்றாங்க, குழந்தைங்க அம்மாவை ஆற்றுப்படுத்திட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாய் மலர்ந்து அருள்றாங்க. அவங்க வாயில இருந்து 64 கோடி யோகினிகள் வெளிவருகிறார்கள். 64 கோடி யோகினிகள். 63 கோடி யோகினிகளுக்கு தனியா கோவில் இருக்குங்க. நம்ம நாட்டுல இல்ல. அந்த காலத்துல யோகினிகள் பூஜை ரொம்ப பிரசித்தியா இருந்தது. அதுல பாதி அழிஞ்சிருச்சு, மீதி இன்னைக்குதான் செதுக்கின மாதிரி அப்படியே ஜாஜ்வலியமா ஜொலிக்குது. இப்ப நாம எப்படி எங்க குலதெய்வம் மதுரகாளின்னு சொல்றோம், சில பேர் திருப்பதி பெருமாள் சொல்லுவாங்க,
எங்க அம்மா வீட்டுல அங்காளம்மன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 63 கோடி யோகினிகளுக்கும் வழிபடுபவர்கள் குலதெய்வமா அங்க இருக்காங்க. 63 யோகினிகள் சிலை, 63 கோடி யோகினிகளும் 63 பிம்பங்களாக நிற்கிறாங்க. சரி, அந்த 64 யோகினி அவங்க தாங்க லோபாமுத்ரா, தேவியோட அத்தியந்த சிக்ஷை. அப்படியே அவ்வளவு நெருக்கம். நம்ம ஆண்டாளுக்கும் மீனாளுக்கும் எப்படி கையில கிளியோ அப்படி தேவியோட திருவாக்குல இருந்து வந்த லோபாமுத்ரா அவ்வளவு பிரியமானவள். அகஸ்தியருக்கு மனைவியாக ஆனாங்க. ஏன் அவங்களை இவ்வளவு சிறப்பா தேவி சொல்றாங்கன்னா, ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாம ரகசியம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாம ரகசியம். அதுக்குள்ளார ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஒரு தரம் படிச்சா ஒரு மாதிரி கணிக்கும், இன்னொரு தரம் படிக்கும் பொழுது நமக்குள்ளாரே ஒரு ஆனந்த கொப்பளிக்கும். அந்த மாதிரி ஒரு பொருள் பொதிந்த லலிதா சகஸ்ர நாமத்தை இந்த 64 கோடி யோகினிகளும் சேர்ந்து தொகுக்கிறாங்க. தேவியோட திருவாக்குல இருந்து இவங்க மந்திர பீஜங்களாக வந்தாங்க. அடியேன் சொல்லியிருக்கேன், திருவாரூர்ல தேவி கமலா நாயக்கி அவங்க லலிதா சகஸ்ரநாமத்தின் மொத்த உருவம். அவங்க 64 கோடி யோகினிகளும் மந்திர ஜபங்களை சொல்ல 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 அந்த பீஜங்கள் அகில உலகம் எங்கும் ஸ்தாபிதமாகுது. அதுலதான் திருவாரூர்ல கமலாம்பிகை அப்படியே ஆசனமா வீராசனத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க சொல்ல 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 ஹயக்ரீவர் அதை தொகுத்ததை அகஸ்தியர் வசம் கொடுக்கிறார். அகஸ்தியரும் லோபாமுத்ரையும் இணைந்து நமக்கு எளிமையாக்கி கொடுத்திருக்காங்க. ஒரு தரம் வந்த வார்த்தை இன்னொரு தரம் வராதுங்க. அந்த நாமாவளியில ஸ்ரீ மாத்ரே நமக அது மட்டும்தான் 2 தரம் வரும். ஸ்ரீ மாத்திருக்காவர்ண ரூபிணி அது மட்டும்தான். மற்றபடி ஒரு தரம் சொன்னது ஒரு தரம் வராது. உலகத்துல இருக்கிற அத்தனை பெண் குழந்தைகளோட நாமாவளியும் ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்துல தாங்க இருக்கு. கொஞ்சம் என்ன மாத்திக்கலாமே தவிர அதோட அர்த்தம் லலிதா சகஸ்ர நாமம் தான். ஏன் அம்பிகை லோபாமுத்ரைக்கு அவ்வளவு சிறப்பு தராங்க? தன்னுடைய ஸ்தோத்திரத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி நம்மள மாதிரி சாதாரண எதுவும் தெரியாத பாமர ஜனங்களும் படிக்கும் வண்ண அதை உருவாக்கி கொடுத்தாங்க பாத்தீங்களா. அவங்க அத முயற்சி பண்ணினது ஹாத்தி வித்யா அப்படிங்கிற ஒரு சிறப்பு வித்யா. ஹாத்தி வித்யா சகல வித்யைக்கும் தலைவி சரஸ்வதிங்கிறோம். சரஸ்வதிக்கே ஹயக்ரீவர் தான் குருன்னு சொல்றோம். ஆனா நம்முடைய லலிதா தேவிக்கு பிரியமான லோபாமுத்ரா ஹாத்தி வித்யா அப்படிங்கிற ஒரு வித்யை கற்று தேவியோட அத்தனை ஸ்லோகங்களையும் தினமும் சொல்வாங்களாம். அவங்க லலிதா சகஸ்ரநாமத்தை நமக்காக எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க. இந்த பூ உலகில அகஸ்தியர் போன வாரம் பார்த்தோம். அவங்க பித்திருக்கள் கரையேறுவதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த அகத்தியரும் லோபாமுத்ரைக்கும் கல்யாணங்கும் போது எல்லா தேவர்களும் வருவாங்க இல்லையா. ஒரு பாறை மேல உட்கார்ந்துருக்காங்க பார்த்தோம் போன வாரம். அந்த பாறைக்கு நிழல் தரும் மரம் ஒரு தேவதாரு மரம். அகஸ்தியர் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் தோல் வலை, அதாவது புஜத்துல வன்கேன்னு சொல்றோமே அது, கிரீட்டம் கைவலை, இன்னைக்கெல்லாம் பிரேஸ்லெட்டுன்னு ஆம்பளைங்க போடுறாங்களே அது, சன்ன வீரம். சன்ன வீரம்னா முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே, கால் வலை. இன்னைக்கு பெண்கள் மட்டும்தான் கொலுசு போடுறா. அந்த காலத்துல திருப்பெருந்துறை போனா சிவனார் எத்தனை அணிகலன்கள் அணிஞ்சிருக்காரு நம்மளால எண்ணவே முடியாது. தோடகம் அப்படிங்கிற அத்தனை ஆபரணங்களையும் திரு தோட்டகன் என்னும் பொற்கொள்ளரால் பிரத்யேகமாக அகஸ்தியருக்காகவே செஞ்சு கொடுத்தாங்களாம். அகத்தியர் அணிந்திருக்கும் பூணலு விபூதி கலந்த ஒரு நிறத்துல இருக்குமா. இதோட பெயர் திரிபூரணம். இது கௌதம மகரிஷி அகஸ்தியருக்காக தயார் பண்ணி கொடுத்தாங்களாம். அகஸ்தியரும் லோபாமுத்ரா அன்னையும் அணிந்திருக்கும் பூமாலையானது வன்னி, வில்வம், குறுக்கத்தி, செம்பாலை ஆகிய 4 விதமான மலர்களால் தொடுக்கப்பட்டது. இதை யாரு தொடுத்து கொடுத்தாங்க? அம்பிகையோட அத்தியந்த சிசியான லோபாமுத்ரைக்கு ஒரு தோழி இருந்தாங்க. அந்த அன்னையின் தோழியின் பெயர் பர்வதினி. பர்வதினி சேர்த்து சொன்னா பர்வதினி. லோபாமுத்ரா தேவியானவர் லலிதா தேவிக்கு பெரிய சக்தி உபாசகி.
அம்பாலோட சிஷ்யை. லலிதா திரிஷதையில அவங்கள பத்தி கூறியிருக்கா. ஸ்ரீ லலிதா திரிஷதி. அது 302 நாமாவளி தான் வரும். அடியேன் அதை பாடம் பண்ணல. ஏன்னா லலிதா திரிசதி சொல்லக்கூடியதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுவும் எளிமையான சொற்கள்ல தான் இருக்கும். லலிதா திரிஷதி வேண்டுதல் இல்லாதவர்கள் மட்டுமே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஸ்ரீ லலிதா திரிஷதி. நமக்கு தேவைகள் இருக்கு. நாம சஞ்சித கர்மாவை தீர்க்க தான் இந்த பூ உலகில இந்த உடம்பை எடுத்து வந்திருக்கும். இந்த சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மா முடிக்கிறவருக்கு இந்த உடம்பு நமக்கு தேவை. அதனால லலிதா திரிஷதி அப்படிங்கிற அந்த நாமாவளியை சொல்ல தேகத்தின் மேலும் மற்றும் இந்த உலகத்துல இருக்கிற ஜட பொருட்கள் மீதும் நமக்கு பற்றி இருக்கக்கூடாதான். அதனால அடியே அதை பாடம் பண்ணல. ஸ்ரீ லலிதா திரிஷதி. அந்த லலிதா திரிஷதியில ஸ்ரீ வித்யா உபாசனை செய்பவர்கள் சிகப்பு நிற பட்டு உடுத்துவர். அந்த லலிதா திரிஷதியில லோபாமுத்ரா தேவியை பத்தி அவ்வளவு வர்ணனை பண்ணியிருக்கான். அதனால அன்னைக்கு சிவகப்பு நிற நல்ல செஞ்சிகப்பு மாதுளம் சிகப்பு நிற பட்டு அன்னைக்கு திருமண ஆடையாக நெய்யப்பட்டது. லோபாமுத்ரா லலிதா தேவியை அடைய வேண்டி நின்றதால் லோபா என்று பெயர் வந்தது. முத்ரா அப்படின்னா ஆனந்தத்தை பெற்றவர். அவங்களுக்கு காலில் போட்டிருக்கிற மெட்டி சரளி எனப்படும் ஒரு அபூர்வ வகையான வைரக்கல் ஆன அணிகலன். அதை அகஸ்தியர் பரிசளிக்கிறார். லோபாமுத்ரா அன்னையோட அருகில் இருக்கிற மயிலானது அவங்க தோழியான சேதத்தரணி. அகஸ்தியரின் அருகில் இருக்கிற மான் அவரின் முதன்மை சீடரான புலஸ்தியர். லோபாமுத்ரா அன்னையின் தோளிலே அமர்ந்திருந்த கிளி மிகவும் விசேஷமா. அன்னையினால் கண்டறியப்பட்ட ஹாதி வித்யா, அந்த வித்தைக்குரிய தேவிய லோபாமுத்ரா, அந்த வித்தைய அம்பிகை, அதாவது லோபாமுத்ரா தேவியானவள். நாம இப்ப ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டோம்னா அது மறுபடியும் சொல்லி பார்ப்போம். நமக்கு சரியா வருதா, லா லா ழா இது 3 வருதா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அந்த ஹாதி வித்தியை தேவி லோபாமுத்ரா தேவி உச்சரிக்கும் பொழுது அந்த யோக நிலையில ஒரு பெண் உருவானாங்களாம். நாம ஒரு பாட்டு கத்துக்கிட்டா கூட அது 2-3 தடவை பாடி பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஹாதி வித்யா. அது அவங்க மனனம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த யோக நிலையில ஒரு பெண் உருவானாலாம். அந்த பெண் பேர் மயூஷினி. அவங்கதான் கிளி ரூபத்துல இருக்காங்களாம். அன்னை லோபாமுத்ரா கையில் இருக்கிறது அமிர்த கலசம். இது பரமேஸ்வரனால் பரிசளிக்கப்பட்டது. அன்னையின் கூந்தலில் பொற்காந்தல் அப்படிங்கிற ஒரு மலர் சூடி இருக்காங்க. அந்த மலர் பார்வதி தேவி கொடுத்தது. இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்த இந்த திருமண காட்சியானது பொதிகை மலையில இருக்கிற பூமண் மேடு அப்படிங்கிற இடத்துல நடந்ததும். இது அத்தனையும் இந்த அபூர்வ காட்சியும் புலஸ்திய மகரிஷி தொகுத்து கொடுத்திருக்காங்களாம். அகஸ்தியர் வெண்பா, அகஸ்தியர் வைத்திய கும்மி, அகஸ்தியர் வைத்திய ரத்னாகர், அகஸ்தியர் வைத்திய கண்ணாடி, அகஸ்தியர் வைத்தியம் 1500, அகஸ்தியர் வைத்திய சிந்தாமணி, அகஸ்தியர் கர்ப்பசூஸ்திரம். சித்தர்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. ஒரு பெண்ணுக்கு எப்படி கர்ப்பம் தரிக்கணும்னு சொல்லித்தர சூஸ்திரம் கூட அவர் கொடுத்திருக்காராம். அகஸ்தியர் ஆயுர்வேத பாஷ்யம். அகஸ்தியர் ஆயுர்னு வரணும், இந்த ஆயுள்னு கொடுத்திருக்காங்க. அகஸ்தியர் ஆயுர்வேத பாஷ்யம். அகஸ்தியர் வைத்தியம் 4600, அகஸ்தியர் செந்தூரம் 300. செந்தூரம்னா நம்முடைய மூலிகைகள் எல்லாம் இப்ப நம்ம விபூதின்னு பேருக்கு வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு காலை கன்று ஈன்ற பசுவு இருக்கு பாத்தீங்களா, அதோட பசு சாணத்தை, கன்று என்ற பசு தான் இருக்கணும், அந்த சாணத்தை புனிதமா கொண்டு வந்து கால்படாத இடத்துல சின்ன சின்ன வரட்டிகளா தட்டி புனிதமான மூலிகை குச்சிகளால் அதை எரித்து அந்த புடம் போட்ட விபூதி தான் பூரண விபூதி. அது மாதிரி கற்ப சூத்திரம் மாதிரி இந்த செந்தூர சூத்திரம் அவர் கொடுத்திருக்காரு. அது 300. அகஸ்தியர் மணி 4000, அகஸ்தியர் வைத்திய நூல் பெரும் திரட்டு, அகஸ்தியர் பஷ்மம் சூரணம், இன்னைக்கு நம்ம பொடியெல்லாம் சாப்பிட்றோம்ல அந்த, அது 200. அகஸ்தியர் நாடி சாஸ்திரம், அகஸ்தியர் பக்ஷன், அகஸ்தியர் கரிசில் பஷ்யம். கரிசில்னா நமக்கு தோன்றது மூலிகை. சிவசாலம், சக்தி சாலம், ஷண்முக சாலம், 6 எழுத்து அந்தாதி, காம வியாபகம்,
காமம்னா நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. விரும்பிய பொருளை அடைவது, விரும்பிய பொருளாய் மாறுவது, விரும்பிய பொருளுக்குள்ளே உறைபவது, இதுதான் வியாபகம். காம வியாபகம். விதி நூன் மூவகை காண்டம். அகஸ்தியர் பூஜா விதி, அகஸ்தியர் சூத்திரம் 30, அகஸ்தியர் ஞானம் என்னும் அகஸ்தியம் என்னும் 5 இலக்கணம், அகஸ்திய சம்கிதா, எல்லாமே இவர் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. நமக்கு இன்னைக்கு டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒண்ணு வச்சுட்டு நம்ம விண்கலம் ஏவரம் என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கோம் ஆகாசத்துக்கு. ஒரு தடவை அடியன் சொன்னது, அனிமா மகிமா லகிமா கரிமா ஈஸ்வரத்துவம், தேகம் விட்டு தேகம் கூடு பாய்தல், இது மாதிரி 64 கலைகள்ல சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, உடம்ப முதல்ல லேசாக்குவாங்களாம் லகிமா, அப்புறம் சின்னதாக்குவாங்களாம் அனிமா. அந்த லகிமா அனிமா இணைந்தா அணுவுக்கு சின்னதா போயிடுவாங்களாம். அது மாதிரி அவங்க அண்டவெளியில பறந்துதான் நமக்கு இத்தனையும் கத்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் நாம பஞ்சாங்க எடுங்க, எப்ப அமாவாசை, எப்ப பௌர்ணமி, எப்ப கிரகணம் எல்லாம் தெரியுதா? சொல்றோம்ல, ஒவ்வொன்னுக்கும் மழை எப்ப வரும், எப்ப நடவு செய்யணும், எப்ப கர்ப்பாட்டம் இருக்கு, எப்ப விதை போடணும், எல்லா பஞ்சாங்கத்துல சரியா இருக்கு. இன்னைக்கு ஏன் பழிக்கல? நாம பஞ்சபூதங்களை சிதைச்சிட்டோம். அவங்க கொடுத்திருக்கிறது சரியாதான் கொடுத்திருக்காங்க, நாம பஞ்சபூதத்தை அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டோம். யானைகள் வழித்தடம், இப்ப திருவண்ணாமலையில மலை ஒரு பக்கம் சரிஞ்சது, எல்லாம் நம்முடைய மனிதர்களின் கை வேலை. இன்னி வரைக்கும் பஞ்சாங்கம் போய்க்கலைங்க. கொஞ்சம் அடிப்படை வானவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அவ்வளவா தெரியலனாலும் 3ஆம் பிறை பார்க்க முயற்சி பண்ணுவோம். தினமும் சூரியன் மலைவாயில் விழுந்த பின்பு, மலைவாயில்னா மேற்கே மறைந்தவுடன் ஒரு நட்சத்திரம் கிழக்க தினம் ஒண்ணு வருமாங்க. சூரியனின் அருகிலே ஒரு நட்சத்திரம் வரும் பொழுது சூரியனின் ஒளியால் அந்த நட்சத்திரத்தின் பிரகாசம் மங்கி அது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போய்விடும். சூரியனை விட்டு தொலைதூரம் சென்றவுடன் மீண்டும் பிரகாசம் பெற்று நம் கண்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு நட்சத்திரம் சூரியனின் அருகில் வந்ததால் ஒளி மங்கி நம் கண்ணுக்கே தெரியாமல் மறைந்து பிறகு தள்ளி சென்றவுடன் ஒளி பெற்று மீண்டும் நம் கண்ணுக்கு முதலில் தெரியும் தினம் அல்லது அந்த நட்சத்திரத்தின் உதயத்தை நாம் ஹெலியா கால் ரைசிங் அப்படின்னு சொல்றோமா. இந்த முதல் உதயத்தை ஒட்டித்தான் நம்ம முன்னோர்கள் அந்தந்த நட்சத்திரத்துக்கும் அதற்கான தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உதிக்கும் பொழுது இந்த பூமியில ஏற்படக்கூடிய அந்த என்ன சொல்றது, இந்த பூமியில இயற்கையின் பரிமாற்றம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் உதிக்கும் பொழுது சில பல பஞ்சபூத ரகசியங்கள் நடைபெறும் அல்லவா? அப்போ இந்த நேரத்துல இந்த நட்சத்திரம் உதிச்சிருக்கு, இந்த நேரத்துல இந்த விழாவை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்களாம். இன்னைக்கு இப்படி ஒரு நட்சத்திரம் உதிக்கிற நாள், இத ஹெலியாகால் ரைசிங், இந்த முதல் உதயத்தை ஒட்டித்தான் விழாவை ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு நட்சத்திர உதயமும் அப்போது ஏற்படுத்தப்பட்ட வரும் நில விழாவையும் நோக்கினால் நமது முன்னோரின் கூறிய அறிவு திறன் வரும். இப்போ இன்னைக்கு அஷ்டமி, மார்கழி அஷ்டமி, அப்போ மதுரை மீனாளுக்கும் சொக்கனுக்கும் அஷ்டமி சப்பரம் வரணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதே இன்னைக்கு நடந்திருக்கு. அகஸ்திய நட்சத்திரம்னு ஒண்ணு இருந்ததாம், நமக்கு தெரியல, இருக்கு, இப்பவும் இருக்கு. இப்ப எப்படி அபிஜித் முகூர்த்தம் ஒண்ணு 27 நட்சத்திரத்துக்கு அப்புறம் 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம். அதனால்தான் பெரும்பாலான 60ஆம் கல்யாணம் சஷ்டி அப்த பூர்த்திய 11 மணிக்கு மேல வைப்பாங்க, அது அபிஜித் முகூர்த்த காலம். அதே மாதிரி அகஸ்திய நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கான். வருடாந்திர உதயம் உஜ்ஜயினியில் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி ஏற்பட்டு சூரியன் ரோகிணியில் செல்லும் பொழுது அகஸ்தியர் மறைகிறார். சூரியன் ரோகிணி நட்சத்திரத்துல நுழையும் பொழுது, அதாவது இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, சூரியனை விட்டு அந்த நட்சத்திரம் தள்ளி தள்ளி போனாதான் பிரகாசமாகும், அதனால அதை நுழைதல்னு சொல்றாங்க. சூரியன் ஹஸ்தத்திற்கு வரும்போது பிரகாசமாகி மறுபடியும் அகஸ்தியர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரா. ஒரு 4 மாத காலம் சூரிய ஒளியால் அகஸ்தியர் நம் கண்களில் இருந்து மறைகிறாராம்.
ஆகாய வான்வெளியில தான் இருக்குது அகஸ்திய நட்சத்திரம், நமக்கு தெரியாது. அகஸ்தியர் தோன்றியவுடன் மழைக்காலம் சரியாக முடிகிறது. இப்ப மார்கழின்னா மழைக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் மறுபடியும் என்ன சொல்வோம், பொங்க காலம் அழியறதுக்காவது இந்த மழை வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஆகவேதான் மழைக்காலம் முடிந்தவுடன் தோன்றும் அகஸ்தியர் மழை நீர் சேரும் கடலை குடித்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ நமக்கு ரொம்ப பெருசா லென்த்தா போனா அது மனசுல நிக்காது. இந்த மாசத்துல வர்ற அகஸ்திய நட்சத்திரம் 4 மாசம் அமைதியா இருந்து அப்புறமா மழை நீரை குடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நமக்கு எப்படி சொல்லி வச்சாங்க, போன வாரம் பார்த்தோம். ஒரு அசுரன் கடலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டான், விருத்தாசுரன். அவனை தேவேந்திரனால கொல்ல முடியல. அகஸ்தியர் கடல் நீரையெல்லாம் குடிச்சிட்டார். அதனால தேவேந்திரன் அவனை கொன்னுட்டான்னு சொல்றோம். அதைத்தான் வருடாந்திர உதயம் அகஸ்தியரின் வானவியல் நிபுணர் ஜே பென்ட்லி விரிவாக எழுதியிருக்கிறார். அதிசயத்தக்க விதமாக இந்த உண்மை இன்னைக்கு வரைக்கும் நடக்குதாம். எப்பொழுதெல்லாம் அகஸ்திய நட்சத்திரம் பூமியை நெருங்கி வருதோ அப்போதெல்லாம் கடல்ல இருந்து தண்ணி தானே ஆவியாக மேல போகுதாங்க. இது இன்னி வரைக்கும் நடக்குதாம். இப்படி அகஸ்தியருக்கும் ஒரு வானவெளிக்கு அவ்வளவு தொடர்பு இருக்கு. நம்ம அகஸ்தியர் கண்டுபிடிக்காது ஒண்ணுமே இல்லை. மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. மின் அப்படின்னா என்ன? மின்னல், ஒளி. ஒளிங்கிறது சப்தம், ஒளிங்கிறது லைட். அந்த மின்சாரம், அந்த ஒளியின் சாரம், மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அகஸ்தியர் எழுதிய அகஸ்திய சம்ஹிதம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தோட ஒரு பகுதி, ஒரு மண் குடுவை எடுத்து அதுக்குள்ள தாமிர தகடை செலுத்தி சிறிதளவு சிகிக்ரீவம் நிரப்ப வேண்டும். சிகிக்ரீவம். அப்புறம் அதை ஈரமான மரத்தூள், பாதரசம் மற்றும் துத்தநாகத்தை கொண்டு பூசி 2 செப்பு கம்பிகளை இணைத்தால் மித்ரா வருணா சக்தியினை பெறலாம். மித்ரா வருணா சக்தினா, மித்ரன்னா சூரியன், வருணன்னா தண்ணி. இப்ப நம்ம தண்ணியில மின்சாரம் எடுக்கிறோம்ல, அது அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர், பண்டைய காலத்துல சித்தர்கள் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்களே, நாம இத கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போமான்னு முயற்சி பண்ணிட்டே வந்திருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் போட்ட தாமிர தகடு, துத்தநாக எல்லாம். ஆனா சிகிக்ரீவம் கிடைக்கலையா. சிக்கி அப்படின்னா மயில், கிரீவம்னா கழுத்து. மயில் கழுத்தை நம்ம எங்க போய் கொண்டு வருதுன்னு மயில் வளர்க்கின்ற ஒரு பண்ணை கிட்ட போய் தயங்கி கேட்டிருக்காங்க. அவர் திட்ட ஆரம்பிச்சுட்டாராம். ஏண்டா, ஒரு இதுக்காக உங்க மயிலை கொள்வீங்களா? தேசிய பறவை, இதோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னாராம். என்ன சொல்லுங்க, சிக்கின்னா மயில்டா, கிரீவம்னா கழுத்து. சிக்கி கிரீவம் நிறத்துல இருக்கிற அந்த பொருளை தாண்டா சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். என்னடா இது, சிக்கி கிரீவம் நிறத்துல என்ன இருக்கு? மயிலின் கழுத்து பகுதின்னு தானே இருக்கு. அதுக்கு அவர் திட்டி இருக்காரு. டேய், துத்தனாக இருக்கு பாரு, மயிலின் கழுத்தை போன்ற நிறம் உள்ளதுராது, அதை எடுத்து நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் அவங்க மயிலின் கழுத்து நிறம் காப்பர் சல்பேட், இன்னைக்கு ஒத்து வருது விஞ்ஞானத்துக்கு. கொஞ்ச நேரத்திலே மின்கலம் தயார் பண்ணி அந்த மின்கலத்தை ஒரு மல்டி மீட்டரை வைத்து ஆராய்ந்த பொழுது 1:38 அப்படிங்கிற ஒரு அளவு மானி வந்ததும். வெள்ளைக்காரன் எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தான்னு சொல்றோமே, அது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த மித்ர வருண சக்தி. இப்படி ஒவ்வொன்னும் நம்ம அகஸ்தியர் நமக்காக கண்டுபிடிச்சார். தங்கத்தை கண்டுபிடிச்சார். நம்ம சதுரகிரியில இன்னைக்கும் கூட சதுரகிரி சித்தர்கள் அந்த கோவில் கட்டுவதற்காக தங்கம் ரசவாதம் பண்ணி அந்த மூலிகைய இன்னைக்கும் ஒரு கிணத்துல போட்டு மூடி வச்சிருக்கிறதாகவும், அந்த பிலாவடி கருப்பண்ண சுவாமி அதுக்கு காவலா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த பிலாவடி கருப்பண்ண சுவாமி இன்னைக்கும் சாநியத்தோட இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஐதீகம், என்ன ஒரு சான்றுன்னா, காலமே இல்லாத காலத்துல கூட அந்த பிலாவடி கருப்பன் கோவில்ல அந்த மரத்துல ஒரு பலா பிஞ்சு இருக்குதுங்க. நாம எந்த மாதம் போனாலும் அதை பார்க்கலாமா. எப்பவுமே சித்தர்கள் நமக்காகத்தான் வந்து எல்லாருமா செஞ்சிருக்காங்க. இதுக்கு நமக்கு சான்று வேணும்னா கூகுள்ல போய் பாக்தாத் பேட்டரி அப்படின்னு கேளுங்க. நமக்கு இது எல்லாமே லைனா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 100 கலன்களை செய்து தண்ணீரை பயன்படுத்தினால் அது பிராண வாயு,
ஹைட்ரஜன் ரெண்டா பிரியுமா. இந்த ஹைட்ரஜன் மிதக்கும் தன்மை உடையது. இதை ஒரு பையில அடைத்தால் பறக்க பயன்படுத்தலாம். இதே அகஸ்திய சம்ஹிதாவில் நம்முடைய நவீன காலத்துல இருந்த அத்தனை கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரின்னு எல்லாம் கூட ஃபேன்சியா விற்பாங்க. அதையும் அந்த காலத்திலேயே செயற்கை தங்கம் கண்டுபிடிச்சு கொடுத்தாராம். அகஸ்தியர் வாழ்ந்த காலகட்டம் சுமார் 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 13,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு தமிழனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதங்களை நம்முடைய அகஸ்தியரும் சரி, நம்முடைய சித்தர்களும் சரி நமக்காக தேடி 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 கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா நாம அவன் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தான், இவன் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தான்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். அகஸ்தியர் கண்டுபிடிக்காதது ஒண்ணுமே கிடையாது. அகஸ்தியர் நமக்காக தேடி 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 கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா நாம அகஸ்தியரை அவ்வளவா கண்டுக்கல. ஆனா இனிமேல் அகஸ்தியர் அப்படின்னாலே நாம விழுந்து கும்பிட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரமும் பண்ணிடணும். அகஸ்தியர் போன வாரம் நாம பார்க்க வேண்டியது இன்னைக்கு பார்க்கிறோம். மந்திரம் தான் பொய்யானா பாம்ப பாரு, மருந்துதான் பொய்யினா வானம் பாரு, சாஸ்திரம் பொய்யினா கிரகணம் பாரு, சாமிதான் பொய்னா சாணம் பாரு. மணி மந்திரம் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஆள் இல்லை. அந்த மந்திரத்தை சொன்னா நாகசர்பம் கட்டுப்பட்டு படம் எடுத்து நிற்கும். அதுதான் மந்திரம். உச்சரிக்கிறவன் உச்சரிச்சா பாம்பு கூட கட்டுப்படும். மருந்து பொய்யானா வானம் பாரு, வானம்னா நம்ம ஆகாசம். நாம புஷ்வானம் வைக்கிறோம், அது மருந்தால நிரப்பப்பட்டிருக்கு. அந்த வானம் பாரு, அது எப்படி புஷ்ன்னு பொங்கி போகுது? மருந்து உள்ள இருக்கும் தானே அது வேலை செய்யுது. மருந்து தான் பொய்ன்னு நினைச்சீங்கன்னா வானம் பாரு. சாஸ்திரம் பொய்னா கிரகணம் பாரு, பஞ்சாங்கத்துல போட்ட கிரகணம் என்னைக்காவது மாறுதா? சாமிதான் பொய்னா சாணம் பாரு. நம்முடைய எந்த வேலை நாம செஞ்சாலும் கூட நாம செய்யறது என்ன அப்படின்னா, அந்த ஒரு சாணத்துல இல்ல மஞ்சள்ல ஒரு பிள்ளையார பிடிச்சு வைக்கிறோம்ல, அந்த பிள்ளையாரு புழுக்காது, கரையம் அரிக்காது. அதனால உனக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லைன்னா, சாமி மேல உனக்கு சந்தேகம் வந்தா சாணத்தை பிடிச்சுப்பார். அகஸ்தியரை பார்த்துட்டோம். திருத்திய மலை என்னும் திரு தோஜோ மலை, போன வாரம் எல்லா இமேஜும் பார்த்துட்டோம். அந்த சுனை திருத்திய மலை என்னும் திரு தோஜோ மலை, அங்க ஒரு சுனை இருக்கு. அந்த சுனையோட படம் மட்டும் இன்னைக்கு அனுப்பியிருக்கேன். அந்த திருத்திய மலையில என்ன விசேஷம்? கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகத்துல ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பூதான் பூக்குமா. ஒரு யுகத்துக்கே ஒரு பூதான் பூக்கும். அத சிவபெருமான் அவ்வளவு பிரீத்தியா எடுத்து சூடிக்க பூமிக்கு இறங்கி வருவார. நமக்கு ஒரு யுகங்கிறது தேவர்களுக்கு சன காலம்தான். தேவர்களின் காலத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் திருத்திய மலையில் அமைந்துள்ள அருள்மிகு தாயின் நல்லால் உடனுரை ஏக புஷ்ப பிரியநாதர் பிரம்மஹத்தி தோஷம், சத்ரு தோஷம் போக்கும், கல்யாண வரம், குழந்தை வரும் பரிகாரத்தலம். ஒரு காலகட்டத்துல விஸ்தாரமான நிலப்பரப்புல மலை குன்றுகளால் சூழப்பட்டிருந்த ஊர் திருத்திய மலை. இந்த கோயிலுக்கு திருதேச மலை, திரு தேஜோ மலை அப்படின்னு 2 பேர் இருந்ததாம். நிறைய பேர் இருக்கு. இன்னைக்கு திருத்திய மலை, திருத்தேஜோ மலை மட்டும் வழக்கில் இருக்கு. திருச்சியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் திருத்திய மலை ஏக புஷ்ப பிரியநாதர் திருக்கோவில். தேவ அர்க்கவல்லி புஷ்பம், சமஸ்கிருதத்துல தேவ அர்க்கவல்லி புஷ்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதை சூடிக்கொண்ட சிவபெருமான் அவருடைய தரிசனத்தை பார்த்து பிருகு, அகஸ்தியர், லோபாமுத்ர, சூரியன், முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி இத்தனை பேரும் சேவிச்சாங்களாம். அவரை அந்த ஏக புஷ்ப பிரியநாதர் தன்னுடைய சிகையிலே தேவ அர்க்கவல்லி மலரை தலையிலே சூடிய பிறகு இத்தனை பேரும் கும்பிட்ட தலம்தான் திருத்திய மலை எனும் தேஜோ மலை. பிரிந்த தம்பதிகளை மனம் சேர வைப்பாங்களாம். நட்சத்திர தோஷ நிவர்த்தி இருக்குதான்.
ஒரு மகா சிவராத்திரி நாள்ல நாரதர் தேவலோகத்துல இருக்க ரிஷிகள் கிட்ட போய் பூலோகத்துல ஒரே ஒரு முறை பூக்கும், ஒரு யுகத்துக்கு ஒரு முறை பூக்கும் தேவ அர்க்கவல்லி அப்படிங்கிற மலரால சிவபெருமான சந்தோஷப்படுத்தினா இந்த உலகிலையும் இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் நீங்க கொண்டாந்து பூஜித்த பலன் கிடைக்கும் சொல்ல எல்லா ரிஷி கணங்களும் இந்த நாரத மகரிஷியை கூட கூப்பிட்டுக்கிட்டு இது எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே வராங்க. சிங்கம் புணரியை அடுத்த திருக்கலம்பூர்ல இந்த ரிஷிகள் எல்லாம் ஒரு இடம் பார்த்து உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு எப்படியாவது இந்த பூ வேணும் அப்படின்னு. திருக்கலம்பூர் அப்படிங்கிற இடத்துல தவம் செய்த போது ஒரு வாழை மட்டை வந்ததாம். வாழை மட்டை பிரான்மலை குளக்குடி நெடுங்குடி வழியாக அந்த முனிவர்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே அந்த வாழை மட்டை போச்சான். திருத்திய மலை வந்தவுடன் வாழை மட்டை மறைந்தது. அந்த நேரத்துல திருத்திய மலையில் மகாமுனி அகஸ்தியர், லோபாமுத்ரா, பிருகு மகரிஷி அவங்க அத்தனை பேரும் அந்த மலரை தரிசிக்க அவங்களும் அதே திருத்திய மலையில தவம் இருந்தாங்களாம். எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க திரு தேஜ மலையில. அப்போ எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிபாஷையில பேசிக்கிறாங்க. மலையின் மீது மிக பெருசா ஒரு மரம் இருந்ததாம். அதுல ஆயிரக்கணக்கான வகை வகையான பறவைகள் எல்லாம் இருந்ததாம். அகஸ்தியரும் லோபாமுத்ராவும் தமத்தை முடிச்சுட்டு பிருகு மகரிஷியோடு சேர்ந்து அந்த மலையை கிரிவலம் வந்திருக்காங்க. அப்படி கிரிவலம் வந்த போது அந்த மரத்துல இருந்த பறவைகள் எல்லாம் நிறைய காணப்பட்டுச்சுல, அந்த பறவைகள் எல்லாமே ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்ததாம். அவங்க அந்த மரத்தையும் பார்த்திருக்காங்க. இவ்வளவு பறவைகளா, ஏதோ மகா அதிசயம் நடக்கும் போல இத்தனை வகையான பறவைகள், இவ்வளவு ஆயிரக்கணக்கான பறவைகள் இங்க வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பறவைகள் பாஷையும் சித்தர்கள் அறிவார்கள். ஆகதனால அகஸ்தியர், லோபாமுத்ரா, பிருகு மகரிஷி 3 பேரும் நாம இங்கே காத்திருக்கலாம். தேவ அர்க்க வள்ளி புஷ்பம் மலரும் காலம் பறவைகளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனாலதான் அந்த மலருக்காகத்தான் அதுங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல பிருகு வருத்தப்பட்டாராம். நாம எப்படித்தான் அதை பாக்குறது அப்படின்னு சொன்னாரா அகஸ்தியர். அவசரப்படக்கூடாது, சிவன் அருள் சித்திக்கணும்னா சிந்தையெல்லாம் அவன் மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோபாமுத்ராவையும் பிருகு முனிவரையும் கூப்பிட்டுக்கிட்டு திருத்தியமலை குன்றின் மீது அழைத்து சென்றார். அங்கிருந்த சுனை நீர்ல தேவ அர்க்கவல்லி பூவின் பிம்பத்தை மூவரும் கண்டனர். இதை கண்டு மூவரும் மகிழ்ந்து சிவபெருமானை துதிக்க சிவபெருமான் தேவ அர்க்கவல்லி என்ற பூவை சூடிக்கொண்டு ஸ்வயம்பூவாக அகஸ்தியர், லோபாமுத்ரா, பிருகு மகரிஷி 3 பேருக்கும் காட்சி கொடுத்திருக்காங்க. திருத்திய மலை ஏக புஷ்ப பிரியநாதர் திருக்கோவில் சுமார் 5000 10,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா அது கொஞ்ச நாள்ல அழிவு பெற்றோம். ஏன்னா அது நாம மனுஷங்க கட்டுறது, மறுபடியும் யாராவது கட்டுறாங்க. இப்போ நம்ம மதுரை சொல்றோம், நம்முடைய நக்கீரன் வந்து சிரஞ்சீவி. ஏன்னா அவருடைய சிவனோட நெற்றிக்கண்ல அவரு புடம் போட்டப்பட்டுட்டார். சுமார் 12,000 வருடங்கள் தமிழ் சங்கங்கள் இருந்ததாக நக்கீரன் எழுதி வச்சிருக்காரு. முதல் சங்கம் 3000 வருடங்களும், இடைச்சங்கம் 4000 வருடங்களும், மறுபடியும் கடை சங்கம் 3600 வருடங்களும் இருந்ததாக அவர் எழுதியிருக்கார் நக்கீரன் தொகுப்புல. அந்த மாதிரி நம்முடைய கோவில்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் பழமையானது. இப்போ நாம பொன்னியின் செல்வன் படம் பார்த்தோம். ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி 1000 ஆண்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்றோம். அந்த ராஜராஜ சோழனோட அண்ணன் ஆதித்த கரிகாலன், அந்த ஆதித்த கரிகாலன் தலையை பாண்டிய மன்னன் 1221 வருஷம் சோழர் தலை கொண்ட பாண்டிய பிரான் அப்படின்னு ஒரு கல்வெட்டு, இன்னைக்கு அந்த கல்வெட்டு இருக்கு. இப்ப நாம எத்தனையோ புஸ்தகங்கள் வைக்கிறோம், அது எத்தனையோ காலத்தால அழிஞ்சிடும். ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பா வைக்கிறோம், அதுவும் அழிஞ்சிடும். செப்பு தகடு பாதுகாக்கப்படணும் கைமாறாம. அதுவே கல்வெட்டுன்னு ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா காலத்துக்கு நிற்கும். 1221 வருடம் பாண்டிய கேசரி சோழன் தலை கொண்டான்னு சொல்றோம். நாம என்ன படிச்சிருக்கோம்? வெண்ணி பரந்தலை
16 வயது ஆதித்த கரிகாலன் பாண்டிய குல திலகன் சிரம் கொய்தான் படிக்கிறோம். அவருடைய கிரீட்டம், அவருடைய உடைவாள், அவருடைய செங்கோல் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஏன்? சிவபெருமான் தம்முடைய பாதம் நோக பூமியில நடந்து வந்து அந்த பாண்டியன் கிரீடத்துக்கு மாணிக்கம் விட்டார். அந்த பாண்டிய கிரீடத்துக்கு சிவபெருமான் கையாலேயே வந்து அவரை சூட்டினார். அவ்வளவு மகிமை வாய்ந்த அந்த கிரீட்டம், உடைவாள், செங்கோல் இன்னி வரைக்கும் மனித கை படல. சரி, அப்படி பாண்டியனாக சொக்கனும் மீனாலும் முருகனே உருத்திர குமாரனமா அவதரித்த பூமியில இன்னைக்கு ஏன் இவ்வளவு மாற்றம்? அவங்க வந்த வேலை அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அவங்க போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த சாநியத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. 40 வருஷம் மதுரை கோவில் அடைபட்டு கிடந்து அதுக்கப்புறம் வந்ததா இல்லையா? இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷம் கூட இருக்காது, கம்மியா தான் இருக்கும், சுத்தியும் மீனாட்சி கோயில எல்லாரும் ஆக்கிரமிப்பு பண்ணவும் தீ பற்றி எரிஞ்சு கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருந்த நந்தி எம்பெருமான் தினசரி அபிஷேகம் பண்ற அந்த தண்ணியில சூடு இல்லை, அவங்க கழுத்துல இருந்த மாலை வாடல. நந்தி எம்பெருமான் கழுத்துல இருந்த மாலை வாடல, அந்த தண்ணி அப்படியே இருந்துச்சு. படிக்கிறோம்ல, இறைவனோட சாநித்தியம் எங்கேயும் இருக்குது, அதை காப்பாத்த நமக்கு தான் துப்பு இல்லை. திருத்திய மலை ஏக புஷ்ப பிரியநாதர் சுமார் 10,000 வருடங்களுக்கு முந்தையதாக இருக்கலாம். ஆதித்ய சோழர், விக்கிரம சோழர், 2ஆம் ராஜேந்திர சோழர்கள் காலத்துல மறுபடியும் இது பராமரிக்கப்பட்டு 5000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இறுதியாக 1883 காலகட்டத்தில் சென்னையை ஆண்டு வந்த சென்னப்ப நாயக்கர், இன்னைக்கு நம்ம சென்னைன்னு சொல்றோமே, சென்னப்பட்டணம் சொல்றோமே, அந்த சென்னம்மன் நகரின் மையத்தில் இருந்தாங்க. அதனால அது சென்னப்பட்டணம் அப்படின்னு சொன்னாங்க. சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிற நக்கண்ண நாயக்கர் அதை அந்த காலம் ஆண்டார். அந்த நக்கண்ண நாயக்கரால் இந்த திருச்சி கோவிலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டுக்கள், சோழர் காலத்தின் அளவை முறைகள், கோவிலின் சிறப்பு எல்லாம் அங்க இருக்குதான். திருத்தியமலை கோவிலில் திருத்தியமலை கோவில் கொண்டுள்ள இறைவன் ஏக புஷ்ப பிரியநாதன். ஏகம் என்றால் ஒன்று, தேவ அர்க்க வள்ளி, ஒற்றை புஷ்பத்திலே உலகெல்லாம் மலர்ந்த புஷ்பங்களை சூடிக்கொண்டால் போல் காட்டிக்கொள்ளும் இறைவன். மலை குன்றின் மீது அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள இறைவன் பிரியநாதர், ஏக புஷ்ப பிரியநாதர் ஸ்வயம்பு. இந்த இறைவன் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி காட்சி கொடுக்குறாங்களாம். பக்தர்கள் அணிவிக்கும் மலரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார், அதனால கொஞ்சம் சாஞ்சாப்பி இருக்காராம். இந்த கோவிலில் உள்ள லிங்கத்துக்கு திங்கட்கிழமை தோறும் வில்வ இலைகளை கொண்டும் ஆவுடையார், சக்தி தானே ஆவுடையார், அவங்களுக்கு துளசியாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி பலன் பெறலாம். தொடர்ந்து 11 வாரங்கள் இந்த கோயிலுக்கு போய் நாம கும்பிட்டோம்னா போதும், நீ இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு அவர் கேட்கலீங்க, மனசார கேட்கிறார். உன்னால முடிஞ்சா மலர்களால் அர்ச்சனை செய், முடியலையா உன்னுடைய கண்ணீர் எனும் புஷ்பங்களை கொண்டு என்னை அர்ச்சனை செய் அப்படின்னு தான் எல்லா கடவுளும் சொல்றாங்க. எந்த பிரச்சனைக்கு நம்மளால தீர்வு காண முடியலதோ அந்த பிரச்சனைக்கு இவர் தீர்வு கொடுப்பாரு. இவரை நம்ம படியேறிதான் போகணும். அம்பா பெயர் தாயின் நல்லா தனி சன்னதி. ஒரு தாயை விட இவங்க அதிகமா கருணை காட்டுவாங்களாம். அத சமஸ்கிருதத்துல மாத்ரு அதீத கருணாம்பிகா, சுருள் குழல் நாயகி. பெண்களால் சில பேர் எப்படி சில வம்சத்துல பெண் குழந்தைங்க மட்டுமே பிறக்கும். இப்ப உயிலு அது இதுன்னு இருந்ததே ஒரு பத்திரன்னா அது பதிவு செய்ய முடிஞ்சது. அப்ப எல்லாமே வாய்மொழி தான். இன்னைக்கும் மைசூர் சாம்ராஜ்ய உடையார் வம்சத்துல குழந்தை பிறக்காது, ஏன்னா அந்த அம்மா கொடுத்த சாபம். அந்த மாதிரி பெண்களால் ஏற்படும் சாபங்கள் நீங்க இந்த திருக்கோவில் இறைவி தாயின் நல்லார் மாத்ரு அதீத கருணாம்பிகாவை கேட்டா விமோசனம் கிடைக்கும். பரிகாரமாக கோவில் வளாகத்தில் அரிசி மாவு வச்சு கோலம் போட்டு அம்மனையும் சுவாமியும் கும்பிடணும். பாத தரிசன தட்சிணாமூர்த்தி, இந்த நம்ம போன வாரம் பார்த்தா கோஷ்டத்துல இருந்த தட்சிணாமூர்த்திக்கு பாதம் தெரியுது. உமா மகேஸ்வரர் போன வாரம் பார்த்தோம், தம்பதி சமேதராக தெய்வங்க காட்சி கொடுக்குறாங்க. ஒரே சிற்பத்துல இப்படி தம்பதி சகேதமா இருக்கிறது திருமயச்சூர் லலிதாதேவி கோவில்ல அந்த சுத்த பிரகாரத்துல இருப்பாங்க. அவங்கள சேத்திர பாலகர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், மறந்துடுச்சு, அது பார்க்கலாம்.
இந்த உமாமகேஸ்வரர் வந்து வணங்கி 16 வாரங்கள் வேண்டினால் திருமண தடை நீங்கும், அனைத்து தோஷங்கள் நிவர்த்தி பெறும். பிரகார கோஷ்டத்துல வலம்பரி விநாயகர், செல்வ விநாயகர். செல்வ விநாயகரை வழிபட்டால் அஷ்டலட்சுமி கடாட்சம் பெருகும். நாகருடன் எழுந்தருளிய வலம்பரி விநாயகர் போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி பார்த்தோம். பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வர சுவாமிகள் ஏக புஷ்ப பிரியநாதரின் கருவறையை சுற்றி கோஷ்ட பகுதியில் எழுந்தருள்றாங்க. வள்ளி, தெய்வயானை சமேதரா சுப்பிரமணியர் இருக்காரு. இங்க இருக்க மகாலட்சுமி காலபைரவரும் பிரசித்தியாங்க. மகாலட்சுமி அல்லது கஜலட்சுமி, ஏதாவது ஒரு லட்சுமி தான் ஒரு கோவில்ல இருப்பாங்களா. இந்த வகையில மகாலட்சுமி கோவிலின் உட்பிரகாரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த லக்ஷ்மிக்கு புஷ்பங்களை சாத்தி வழிபட்டால் 16 வகையான பேர் செல்வங்கள் கிடைக்கும். மேற்கு நோக்கியவாறு காட்சியளிக்கும் கால பைரவர் மகாலட்சுமிக்கு நேர் எதிரில் மேற்கு நோக்கியவாறு எழுந்தருளி இருக்கார். இந்த மாதிரி சிவாலயங்கள்ல எழுந்தருள பண்ணி இருப்பது ரொம்பவும் பண்டைய கால நடைமுறையம். இப்ப கொங்கு நாடுன்னு சொன்னா தீபஸ்தம்பன் ஒரு பெரிய கல்தூண் வச்சிருப்பாங்க. அது பழமையான கோவில்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவே திருப்பதிக்கு போங்க, அந்த திருப்பதி கோபுரத்துக்கு எதிரில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அங்க ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கும். அந்த துவஜஸ்தம்பத்துக்கு கீழே ஒரு ஆமை தன்னுடைய 5 புலன்களையும் அடக்கி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தொன்மையான கோவில்னா தான் இந்த மாதிரி சில அபூர்வமானதெல்லாம் வரும். வர வர அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர், அகஸ்தி மகரிஷி, பிரிக்க மகரிஷி தியானம் செய்த இந்த திருக்கோவிலில் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் இருக்கார். பக்கத்துல நவகிரக சன்னதி இருக்கு. சூரியன், நவகிரகங்களில் ஒன்றான சூரியன் இந்த கோவிலில் மேற்கு நோக்கி தனி திருமேனியாக இருக்கிறாராம். சூரியன் வந்து வழிபட்ட தலம். அதனால சத்ரு சம்ஹார மூர்த்தியாக முருகப்பெருமான் சூரனை வதம் செய்துவிட்டு தேவசேனையை மணந்தது இந்த திருக்கோவிலில் அப்படிங்கிறது ஐதீக தகவலா சொல்றாங்க. கையில் வேலுடன் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக கோவிலின் வெளிப்பிரகாரத்துல இருக்கார். அவங்கள கும்பிட்டா என்ன கிடைக்குது? பிரச்சனைகளுக்கு தீர்வு, தொழில் பெருக்கம், மனக்குழப்பம் நீங்குதல், பயந்த கோளாறு, திருஷ்டி கோளாறு, செய்வினை பதிவுகள், சத்ரு தோஷங்களை போக்கும் முருகப்பெருமான். கோவிலோட உட்பிரகாரத்துல வள்ளி, தெய்வயானை சமேதரா ஒரு முருகப்பெருமான். பிரதோஷ நந்திகேஸ்வரர் போன வாரமே பார்த்தோம். நந்தி என் பெருமான் இல்லாத சிவாலயம் கிடையாது. ஒவ்வொரு கோவில்லையும் நந்திக்கின்னு விசேஷமா இருக்கும். இந்த திருத்தியமலை கோவிலில் பிரதோஷ நந்திகேஸ்வரராக பெரு உருவம் கொண்டு மாசத்துக்கு 2 தரம் பிரதோஷ காலத்துல அபிஷேக அலங்காரம் பார்க்கறாங்க. இந்த தாயின் நல்லால் அதீத கருணாம்பிகை உடனுரை ஏகா புஷ்ப பிரியநாதரை பௌர்ணமி நாளன்று கிரிவலம் வந்தார். 100 அரச மரம், 1000 வில்வ மரம், 10,000 வன்னி மரம், 1,00,000 வேப்ப மரம், இத்தனையும் சுத்தியா பலன் கிடைக்கும். அகஸ்திய மகரிஷி, லோபாமுத்ரா, பிரிக்கு மகரிஷி 1 கோடி முறை கிரிவலம் வந்து சிவபெருமானின் அருளை பெற்றதால் இந்த கோவிலில் பௌர்ணமி நாளன்று கிரிவலம் வந்தா சித்தர்களின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போன வாரமே வில்வ மரம் ஸ்தலவிருட்சம் பார்த்தோம். இந்த கோவில்ல தீர்த்தம், சுனை தீர்த்தம், அந்த சுனையில தான் அந்த ஏக புஷ்பம் மலரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் கோவில் திறந்திருக்கும். அதனால தனி வாகனங்களை தான் போகணும். திருச்சி மத்திய சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நொச்சியம், மண்ணச்சநல்லூர், திருப்பங்கேலி, கல்வாழை பார்க்கிறோம்ல திருப்பங்கேலி, மூவானூர், வேங்கை மண்டலம் வழியாக திருத்தியமலைக்கு போகலாம். இதே வழித்தடத்தில் மண்ணச்சநல்லூர் வரை வந்து திருவெள்ளரை, காலவாய்ப்பட்டி, காட்டுக்குளம், மூவானூர், வேங்கை மண்டலம் வழியாகவும் போகலாம். நம்பர் 1 டோல்கேட்டு நொச்சியம், சிறுகாம்பூர், சித்தாம்பூர், மூவானூர் வழியாகவும் போகலாம். சேலம், நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர், திருச்சி, தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் வர்றவங்க வரலாம். எல்லாமே இங்க எல்லா ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆனா சொந்த வாகனத்துல வாங்குறாங்க. காலை 9 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் தாங்க திறந்திருக்கும். ஒரு பக்கம் கோவிலோட அடிவாரத்துல ஆலமரத்தடி ஐயனாரும், இன்னொரு பக்கம் மாரியம்மன் சன்னதியும் இருக்கு. கொஞ்ச தூரம் படிக்க போக பார்த்தோம்னா அக்ரஹார விநாயகர் கோவில் இருக்கு. இந்த திருத்தியமலை ஏக புஷ்ப பிரியநாதர் திருக்கோவில் திருச்சியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் முசிறி வட்டத்துல இருக்கு. காரி இதுல வாங்கன்னு சொல்றாங்க. நம்முடைய திருமையச்சூர்
உமாமகேஸ்வரர் பேரு சேத்திர புராணேஸ்வரர். சேத்திர புராணேஸ்வரர் ரொம்ப தொன்மையானவர். நம்ம அகஸ்தியர் நமக்கு சொல்லித்தராரு, ஐந்து மாய அகத்துள் எரி நோக்கி பொய் ஐந்தும் போகும் புறம். உள்நோக்கிய தவம். நம்முடைய உள்கடவுள் கடவுள் 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 அப்படியே போறோம் பாருங்க. ஹார்ட், இதயம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது மனம். மனசுக்கு பின்னாடி இருக்கிறது உதயம், உள்ளம். உள்ளத்துக்கு உள்ளார போக 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 ஆன்மா. அத மாதிரி நம்ம தவத்தில் உயர உயர பூதம் 5, பொறி 5, புலன் 5, நுண்ணுணர்வு 5, அந்த கரணம் 4, அறிவு 1 என்னும் 25 தத்துவங்களை மறைஞ்சிருமா. அதாவது நாமளே மறைஞ்சிடுவோம். ஜோதியில கலந்துடுவோமா. ஜோதி தரிசனம் வைத்தால் ஐம்புல உணர்வு மறையும். இத நம்முடைய அகஸ்தியர் நமக்காக சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அஷ்டமி பஞ்சாட்சரம், மன்னிச்சிருங்க, அஷ்டமி சப்பரம். அந்த சப்பர விசேஷத்துக்கு இந்த மாதிரி நட்சத்திரம் வந்தாதான் அது அந்த சப்பர விழா நடக்கும். அப்படி விழா நடக்கிற போது அரிசிய வீதி எங்கும் அவங்க மழை மாதிரி பொழியிறாங்க. அந்த அரிசி எடுத்து அழகா பொறுக்குறாங்க மாதர்கள். அதை கொண்டு போய் வீட்டுல நம்முடைய அரிசி டப்பாவில் போட்டு வச்சு எடுத்து நாம சமைக்கும் பொழுது அரிசி அன்னம் மலை மாதிரி பெருகுமா. அப்படி ஒரு விசேஷம் மதுரைக்கு. என்னைக்குமே மதுரை அப்படின்னா மது உரையும் ஊர் மதுரை. அஷ்டமி சப்பரம் வேற எங்கேயும் நடக்கிறது இல்லை, மதுரையில மட்டும்தான் நடக்குது. அடியேன் கூட திருவேலிமிழலையில நடக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அங்க படியலந்த நாயகி தராசு கையேந்திய செட்டியாரா நம்ம அம்பிகை படியேந்திய நாயகி செட்டிச்சியா இருக்காங்க. அங்க நடந்திருக்கலாம், தேடி பார்த்தேன், கிடைக்கல. மதுரையில் மட்டுமே அஷ்டமி சப்பரம். அதுவும் பெரும்பாலான நேரம் பெண்கள் மட்டுமே இழுத்து செல்லக்கூடிய அந்த சப்பரத்துக்கு முன்னாடி துந்தபிகள் தும் 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 தும்னு அதிருது. சங்கங்கள் பம் 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 பம்னு முழங்குது. வாத்தியங்கள், கைலாய வாத்தியங்கள் எல்லாம் தீம் தீம் தீம்னு கேட்குது. மத்தளம், பிற வாத்தியங்கள் எல்லாம் தோம் தோம் தோம்னு நமக்கு கேட்குது. எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும் பொழுது தும் பம் தீம் தோம். நம்ம மதுரை சப்பரத்தை பத்தி நினைச்சாலே, வாயார புகழ்ந்தாலே, மனசார நினைச்சாலே, சொன்னாலே, கேட்டாலே துன்பம் தீந்தோம். இதுதான் இன்னைக்கு மதுரை சப்பரம். அகஸ்தியரை பத்தி போன வாரம் இமேஜஸ் பார்த்தோம், இந்த வாரம் விவரம் பார்த்தோம். திருத்திய மலைங்கிற ஒரு மலையை இன்னைக்கு நாம தரிசனம் பண்ணியிருக்கோம். சகலமும் லலிதாதேவிக்கு சமர்ப்பணம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், 33 தேவர் பெருமக்களுக்கும், ததாசு தேவதைகளுக்கும், சித்தர் பெருமக்களுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும், மீனாட்சி சொக்கனுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.